சுபத்ரா, கார்த்திக், வெல்கம். வணக்கம் சார். ஓகே, ஸோ இன்னைக்கு சுபத்ரா, கார்த்திக் வந்து நம்மளுடைய 10X Health ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. 10X Healthோடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் ஆரோக்கியமாக மாற்றணும்னு. ஏன்னா இன்னைக்கு அதுதான் ரொம்ப தேவையாக இருக்குது. கண்டிப்பாக சார். எங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது. என்னென்னா, இந்த வருடம் 2025 1,00,000 பேரை ஒரு ஹெல்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன், நார்மலாக ஒரு ஹெல்த் இல்லாதவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, அதில் நீங்களும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பட்டியாக ரொம்ப ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன டவுட் கேட்க விரும்புகிறீங்க சார்? நான் டயபெட்டிக்கை பற்றி கேட்க விரும்புகிறேன் சார். ஓகே, ரைட். டயபெட்டிக்னா ஃபஸ்ட்டு என்ன? டயபெட்டிக் அப்படின்னா இப்போ பாருங்கள், நமக்கு நிறைய சத்துக்கள் சாப்பிட்றோம் இல்லையா? அதில் பாருங்கள், நமக்கு சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே குளுக்கோஸாக மாறுகிறது. அதாவது லோக்கல் லாங்குவேஜில் சொன்னோம்னா சுகர்னு சொல்லலாம். இந்த சுகரானது உடம்பு எடுத்துக்கணும், எனர்ஜி, சக்தி உருவாக்கும், ஏடிபின்னு சொல்லுவோம் அதனுடைய அவுட்புட். அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்தி உருவாக்குறதுல ப்ராப்ளம் ஆகுது. அப்போ அந்த சுகரானது ரத்தத்திலேயே நின்றுது. ஓகேங்களா? ஆவரேஜ் குளுக்கோஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 100 இருக்கணும். நாங்கள் எல்லாத்துக்கும் 3 மாதம் HbA1c எடுத்து பார்க்க சொல்கிறோம். அப்போ HbA1c எடுக்கும்போது 100, அதிகபட்சம் 110 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா HbA1c ஒரு 5.5 to 6க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் ஹெல்தி. சரிங்களா? ஸோ இதுதான் டயபெட்டிக்கு நம்ம சொல்லுவோம். இதில் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க சுகர் என்ன உடம்புனால யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தே வில் ஃபால் இன் அ டயபெட்டிக் பிராக்கெட். எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்குறேன்னா, டயபெட்டிக்லே 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. தேர் இஸ் அ 2 டைப் ஆஃப் டயபெட்டிக், டைப் 1 அண்ட் டைப் 2. ஃபஸ்ட்டு டைப் 1 பற்றி நான் சொல்லிடுறேன். டைப் 1 அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுகர் நிறையா நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த சுகரை நமக்கு மெட்டபாலிசம் பண்ணணும். அதாவது சுகரை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோன்னா வி நீட் அ இன்சுலின் சப்போர்ட் வேணும். இன்சுலின் தான் நம்ம செல்லுக்குள்ளே கொண்டு போகும். ஓகேவா? ரைட். இப்போ அதுக்கு இன்சுலின் உற்பத்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணையம், நம்மளுடைய பேன்க்ரியாவில் பாருங்கள், ஐலட்ஸ் தான் பீட்டா செல்லை உருவாக்கும். ரைட்டா? இப்போ டைப் 1 டயபெட்டிக்கில் என்ன ஆயிரும்னு கேட்டால், அந்த இடத்துல பீட்டா செல்லு உற்பத்தி ஆகாமல் போய்விடும். சில நேரங்களில் அடிபட்டுருக்கலாம், ஏதாவது ஆக்சிடென்ட் அடிபட்டு கணையத்தில் டேமேஜ் ஆகி இன்சுலின் உற்பத்தி பண்ணாமல் போயிருக்கலாம். இன்னும் சில பேர் பாருங்கள், குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு மாதிரியான வைரல், அதாவது 17 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வைரல் ஃபீவர் அந்த பீட்டா செல் பாதித்து ஐலட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு இன்சுலினை உற்பத்தி பண்ணாமல் போயிட்டா அவங்க வி கால்ட் ஆஸ் அ இன்சுலின் டிபெண்டன்ட். இன்சுலின் எதிர்பார்த்து தான் வாழ்க்கை முழுவதுமே வாழ்ந்தாங்க. ஓகே, இது ரொம்ப கொடீனமானது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நிறைய ஜங்க் ஃபுட்டு கொடுத்துட்ருக்க பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க. இன்றைக்கி இப்போ என்ன ஸ்டடி சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் அப் டு டேட் இன்றைக்கி நியூட்ரிஷன் ஃபீல்டில், ஹெல்த் ஸ்பீடில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கறனால இன்றைக்கி நிறைய ஜங்க் ஃபுட்டும், ஸ்வீட்டு, நிறைய சாக்லேட்ஸ், இது எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு டூ மச் ஆஃப் சுகர் பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது. அப்போ அந்த அளவுக்கு பேன்க்ரியானால ஈடு குடிக்க முடியாமல் அங்கேயும் பாருங்கள், நம்மளுடைய பீட்டா செல்லில் திணறி அதனுடைய எஃபிஷியன்சியை குறைந்து விடுகிறது. இப்போ இந்த இடத்துல கூட குழந்தைங்களுக்கு இதனால் ஃபுட்டு கரெக்டாக எடுக்காதனால அதிகமான ஸ்நாக்ஸு, ஜங்க்ஸ் எடுத்து ஃபோனை வச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கிறது, வெளியே போய் விளையாடுறது இல்லை. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட்டி, நிறைய குண்டாக இருக்காங்க. நீ குழந்தைங்கள பார்த்தாங்கன்னா அவங்கள பார்ப்போம், வயிற்றை பார்த்து குண்டாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிற குழந்தை கூட வயிறு குண்டாக இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸ். இது ஸோ டைப் 1 வருது. இதோட டைப் 1. டைப் 2 அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு முதல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் நான் டைப் 2 டயபெட்டிக். ஏன்னா நாங்கள் 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். 50-60 வயசுக்கு மேலே தான் டைப் 2 டயபெட்டிக் வரும். அந்த கண்டிஷனை மீறுறது, அதாவது என்னென்னா, அந்த 100-110க்குள்ளே இருக்க வேண்டிய குளுக்கோஸை 130 140, நீங்கள் ஃபாஸ்டிங் சுகர் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 200 300 400 எல்லாம் குளுக்கோஸ் லெவல் இருக்கும். நைட்டெல்லாம் தூங்கியுமே கூட அது உடம்பு எடுத்துக்க முடியல. இது வெரி வெரி ரிஸ்கி. அதுதான் டைப் 2 நம்ம இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். வேறு என்ன கேட்குறீங்க சார்? இப்போ சிறு வயசு, இப்போல்லாம் 30+, முன்னையெல்லாம் 50+ல தான் டயபெட்டிக் இருந்துச்சு. சின்ன வயசுலேயே டயபெட்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு. எதனால சார்? ரொம்ப வருத்தமான செய்தி தான் கண்டிப்பாக. இது ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி. அதாவது
ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், டயபெட்டிக் வந்து இட்ஸ் சைலண்ட் கில்லர் நான் சொல்லுவேன். ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் கார்டியாக் அரெஸ்ட் வருதா? ஆமாம் சார். பாருங்கள், பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, திடீர்னு அப்படியே சுருண்டு விழுகிறாங்க. ரைட். ஸோ இதுக்கு டயபெட்டிக் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, பட் தேர் இஸ் சம்திங் இருக்குது. இன்றைக்கி ஏன் சின்ன வயசில் வருதுன்னா, இன்றைக்கி சின்ன வயசில் ஒரு பக்கம் நல்லா படித்து இன்றைக்கெல்லாம் ஐடி மாதிரி இடங்கள்லாம் போயிடுறாங்க. ஓகேவா? ஆக்டிவிட்டீஸ் இல்லை, சோஷியலோட, அதாவது ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எல்லோரும் கலந்து ஒரு ஹாப்பி மூடு அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸே கிடையாது. அதாவது இந்த இயற்கை சைக்கிள் இருக்குது, சர்க்காடியம் ரிதம்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதில் இந்த பிக்சரில் பாருங்கள், சர்க்காடியம் ரிதம், இரவு பகல். இந்த சைக்கிளுக்கும் நம்ம இங்கே வந்து பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது, நேச்சுரல் கிளாக் அண்ட் பயாலஜி கிளாக், ரெண்டும் வந்து ஷிங்க் ஆகணும், ரெண்டும் வந்து இப்படி அசோசியேட் ஆகணும். அப்போ தான் வந்து பாருங்கள், அதுக்கு பேர் வந்து சர்க்காடியம் ரிதம்னு சொல்கிறாங்க. தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டுங்கிற ரிதம். இன்றைக்கி இளைஞர்கள் அதை தவற விடுறாங்க, தெரியாதனால தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்மள 10X ஹெல்த் கம்யூனிட்டியில் நிறைய இதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். தயவுசெய்து குழந்தைங்க எல்லாருமே, அதாவது 18-20 வயசுக்குள்ள இருக்கவங்களும் பார்க்கணும். அதை இன்னைக்கு படித்து முடித்த உடனே நிறைய கையில் காசு வருது, எடுத்தது 30,000 50,000 60,000 சேலரி. ஒன்று படித்து முடிச்சுட்டு வெளியூரில் போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கே வேலை இருக்காது. சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கவங்களாம் சிட்டி லைஃப் பார்க்குறாங்க. சிட்டி லைஃப் பார்த்த உடனே அவங்களுக்கு பாருங்கள் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸு, நைட்டு 12 மணிக்கு பிரியாணி, பீஸா, பர்கர். என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் தான் நம்ம 10Xல நாங்கள் ஒரு ஃபார்முலாவே வச்சுருக்கோம். வாட் டு ஈட், ஹவு மச் டு ஈட், வென் டு ஈட். இதை புரிஞ்சுக்கலைன்னா இந்த டயபெட்டிக் கண்டிப்பாக வந்து வரும். இப்போ சிறு வயசில் நிறையா வருது, என்கிட்ட நிறைய கேசஸ் வந்து வருது. அதுக்கு நிறைய சில ரீசன்ஸ் கூட இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாரும் பிஎம்ஐனா என்ன அர்த்தங்க? பாடி மாஸ் இண்டெக்ஸ். தயவு செய்து பிஎம்ஐலாம் விட்டுருங்க, அதெல்லாம் அந்த காலம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கேசஸில் பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். அதாவது 25 சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 23.3 கூட சொல்கிறாங்க பிஎம்ஐ. அப்போ 23.3 இருந்தால் எல்லாம் பர்ஃபெக்ட்டுன்னு அர்த்தமான கிடையவே கிடையாது. அது மேபி அன்னைக்கு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஃபேட் அதிகமாகிடுது பாடியில். அதனால தான் நம்ம பிசிஏ எடுப்போம். எப்போவுமே பாடி காம்போசிஷன் அசஸ்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்கள் ஹெல்த் செக்கப் போயிட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க லாஸ்ட் வீக்கு. ஹெல்த் செக்கப்பில் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, கொலஸ்ட்ரால் காமிக்கல, அவருடைய எல்டிஎல் ஹெச்டிஎல் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் நாங்கள் பிசிஏ எடுக்கும்போது அதில் என்ன தெரியுதுன்னா, விஸ்ரல் ஃபேட்டு 13 இருக்குது, 14ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து டேஞ்சர்னே சொல்லுவாங்க டாக்டர் டெஸ்ட்டில். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஏன் போகுதுன்னா, அவங்க எல்லாமே பார்த்தா கரெக்டாகவே இருக்காங்க, ஹைட்டு வெயிட்டு எல்லாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 கிலோ அண்டர் வெயிட்டில் கூட இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோன்னா, மசில்ஸ் இல்லை. எங்கே மசில் ட்ராப் ஆகுதோ அங்கே ஆரோக்கியம் குறைந்து விடுங்க. ஏன்னா மசில் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். மசில் ஏன் குறையுது? ஃபஸ்ட்டு ரீசன் ஃபுட்டில் வந்து பாருங்கள், ஜங்க் ஃபுட்டு, சுகரி ஃபுட்டு, இதெல்லாம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கேட்குது, நம்மளை எடுக்கிறோம் லேட் நைட்டில் சாப்பிட்றதெல்லாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, 6 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் கம்மியாயிருமா, அது போய் அப்படியே குளுக்கோஸாக மாறி எங்கே போயிடுது, உங்களுக்கு அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் உங்களுக்கு ஃபேட்டாக மாறி நின்று விடுகிறது. அடுத்த நாள் சாப்பிடாமல் இருந்தால் அந்த ஃபேட்டை எடுக்கும் உடம்பு, அடுத்த நாள் சாப்பிட்றோம் காலையில். ஸோ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சாப்பிட்ற உணவில் புரோட்டீன் இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்து சிறுதானியங்கள், நவதானியங்கள் 2 வேளை சாப்பிட்டாங்க. நிறைய கம்பு, ராகி, கேழ்வரகு, அப்படி இப்படி நிறைய சாப்பிட்டாங்க. சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்புக்கு ஈக்குவலாக அது அந்த தானியங்கள்லேயே ஃபைபர் இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நியூட்ரியன் இருக்கும். அதை வந்து உடச்சி அது மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிட்றது ஒன்று, லேட் நைட் சாப்பிட்றது ஒன்று, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சு. அதனால தான் நாங்கள் 10X சொல்கிறோம், ஹவு மச் டு ஈட்னு ஒரு கணக்கு இருக்குது. சும்மா டேஸ்ட் இருக்குனால நிறைய உள்ளுக்குள்ள போட்டுக்க முடியுமா? போடக்கூடாது இல்லையா? அப்போ நிறைய டூ மச் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ மசில் பில்டிங் இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்கணும்.
இப்போ ரீசன்ட் டேஸில் அதாவது கடந்த 2 வருடமாக எங்கள் கம்பெனி வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங் 90 years old கம்பெனி. அங்கே பாருங்கள், நோ ஒன் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. 90 வருஷ கம்பெனி நம்மளுடைய நியூட்ரலைட். மோர் தென் 1000 சயின்டிஸ்ட்டு, எல்லாம் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன், என்னென்னா வி பிலீவ் இன் நேச்சர், இயற்கை. ஆர்கானிக்கும் நேச்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டில் எப்படி ஒரு மரம் வருது இயற்கையாக, இல்லைங்களா? அங்கே இருக்கிற மிருகங்களுடைய சாணங்கள்லாம் இருந்து அது அப்படி மல்ச்சாகி அப்படி வர மாதிரி 6400 ஏக்கர் சொந்த நிலமும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து நிறைய இருக்குது. எல்லாமே அந்த நேச்சர், இயற்கை என்ன கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நியூட்ரலைட்டில் பெஸ்ட் ஆஃப் நேச்சர், த பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ். இயற்கையிலேயே சிறந்தது, அப்புறம் விஞ்ஞானத்தில் சிறந்தது. அப்போ இயற்கையிலேயே சிறந்தது எடுத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மண்புழு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மண்புழு விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. அந்த மண்புழுவை ஈஜிப்டில் இருந்து கொண்டு வந்து அந்த எஜிப்டியன் வார்ம்ஸ் என்ன பண்ணா 3 மீட்டர் உள்ளே போகும். 3 மீட்டர்னா கிட்டத்தட்ட 10 அடி உள்ளே போகும். 10 அடி உள்ளே போய் வெளியே வந்து கொண்டு வந்து அந்த கழிவுகளை வெளியே, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து போர் போட்டு தண்ணியெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்ப்ரிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் த நேச்சரை எடுத்து செய்யறதுக்கு என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், நோ கம்பெனி இன் த வேர்ல்டு. அந்த சிறப்பான இதில் வந்து we are recommending protein powder, the best protein powder. ஓகே, அந்த ப்ரோட்டீன் இன்னைக்கு காலத்தில் வந்து பாருங்கள், நம்ம போய் நீங்கள் ப்ரோட்டீன் வேணால் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? மெயினாக ப்ரோட்டீன் அப்படின்னாவே நான்வெஜ் தான் இல்லைங்களா? நான்வெஜ்ஜில் சாப்பிட்ற ப்ரோட்டீனில் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து டேஸ்ட்டாக வேணா இருக்கலாம் சாப்பிட்றதுக்கு, ஆனால் அது என்ன பண்ணும்? பாடினால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே சிரமம். அது லேட் நைட்டில் சாப்பிட்றது இன்னும் பிரச்சனை. தொப்பை வந்து எல்லாம் பாருங்கள், தொப்பை டேப் வச்சுக்கணும். 95 அதிகபட்சம் 100 இருக்கிறதே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 95 96 இருக்கலாம். அதுக்கு மேலே போகிறது எல்லாம் சின்ன சின்ன வயசில் ஏன் டயபெட்டிக் வருதுன்னு கேட்டிங்களா? எல்லாம் தொப்பை. நான் போன வாரம் ஒருத்தர் பார்த்தேன், அழகாக புல்லட் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த புல்லட் டேங்க் மேலே அந்த சைஸுக்கு தொப்பை அங்கே உட்கார வச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்க்குறக்கு. அதிகபட்சம் 27 28 வயசு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும். நீங்கள் 10x Health கம்யூனிட்டியோட கனெக்டடாக அசோசியேட்டாக இருக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணலாம். டயபெட்டிக் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க சுபத்ரா. we can bring it to the control. எப்படி சுகரை ஏறிச்சோ சாப்பாடை குறைக்கணும், ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் ஃபைபரை இது பண்ணோம். இப்போ ஏன் நாங்கள் இந்த 2 வருஷமாக ஃபைபர் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏன்னா குடல் சுத்தம் உடல் சுத்தம் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன மாதிரி குடலில் வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு 2 காலனி இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நீங்கள் ஸ்வீட் ஐட்டமாக எடுங்க, பேக்கரி ஐட்டம் எல்லாம், அதே மாதிரி மில்க் பேஸ்டான ஐட்டம்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்து நான்வெஜ்ஜு, அப்புறம் வந்து உங்களுக்கு இது ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா வந்து பேட் பாக்டீரியாவை தான் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நாங்கள் 10 days கட் ரீசெட் கொடுத்து குட் பாக்டீரியா கொடுக்கும். அப்போ ஃபைபர் வந்து பாருங்கள், சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் 2 ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி நம்ம நியூட்ரலைட்டில் வந்து சூப்பராக பெஸ்ட் ஆஃப் நேச்சர் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது எடுக்கும்போது உங்கள் குட் பாக்டீரியா ரைஸ் ஆகும்போது உங்களை மைக்ரோ நியூட்ரியன் நல்லா அப்சார்ப் பண்ணுறதுனால உங்களுடைய சுகரை அழகாக குறைக்கலாம். ப்ரோட்டீன் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டம்பிள்ஸு இப்போ நான் பொதுவாக லேடிஸ்க்கெல்லாம் நம்ம சொல்லிடுறோம், லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த டம்பிள்ஸ் பண்ணோம். ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஃபைபர் ப்ரோட்டீன் 2 எடுத்துக்கணும். கூட வந்து பாருங்கள், இந்த டம்பிள்ஸ் இப்படி நீங்கள் பண்ணும்போது சும்மா ஒரு 20-30 தடவை அது மாதிரி 3 செட்டு பண்ணும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசில் வந்து டைட் ஆகும். 2 மசில் இருக்குது இங்கே வந்து பைசெப்ஸ். இந்த மசில் டைட் பண்ணிங்கன்னா மசில் டெவலப் ஆகும். அப்போ சுகர் வந்து அதை எடுத்துக்கும். குளுக்கோஸை ரத்தத்தில் இருக்க எடுக்கிறது யார் கன்சியூம் பண்ணுவாங்க? மசில் தான். இன்றைக்கி தான் மசில் எல்லாம் மேலே ஃபேட்டாக மாறிடுச்சு, ஃபேட் எடுக்காது. இது ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். 2வது இப்போ பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஆங்கிள் வெயிட்டு ஒரு 1 கிலோ, அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும். இதெல்லாமே மார்க்கெட்டில் ஆன்லைனில் இருக்கும். இதை வாங்கி காலில் போட்டுட்டு அவங்க காலில் பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த காலை வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது இந்த டைம் மசில் இருக்கு இல்லைங்களா, தொடையில் இருக்கிற மசில், பெரிய மசில், அதுவும் வந்து என்ன ஆகும்னா டைட் ஆகும். டைட் ஆகி ப்ரோட்டீன் எடுக்கும்போது மசில் லைட்டாக பில்ட் ஆகும்.
இப்போ லூஸாக இருக்கிற மசில் ஸ்ட்ரைட் பில்ட் ஆகும்போது அதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு குளுக்கோஸ் வேணும். ப்ரோட்டீன் கொடுத்துட்டீங்க, கூட வந்து குளுக்கோஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்? அது பில்ட் பண்ணுறதுக்கு குளுக்கோஸை பிளட்ல இருந்து எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குளுக்கோஸ் வந்து குறையும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. இதுக்கு நீங்கள் 10x ஹெல்த்தோடு இருந்து கன்சல்டண்ட்டோடு இருந்து ஹெல்த் பட்டீஸோட ரெகுலராக உங்கள் பிசிஏ ஒரு 15 நாள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் டயபெட்டிக் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் சப்போர்ட் கொடுப்போம். உங்கள் வீட்டுக்கே வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்க நம்மளை ஹெல்த் பட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஃபோன் மூலிமா வீடியோ கால் மூலிமா சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால தான் 10x ஹெல்த் 25 ஆண்டுகளாக மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து இன்னைக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டயபெட்டிக் பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அதாவது சும்மா நம்ம ஃப்ரீயாக விடக்கூடாது. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி சைலண்ட் கில்லர். மெதுவாக இன்றைக்கி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட சிம்டமே தெரியாமல் இன்றைக்கி இறப்பு வந்து ஆயிடுது. கண் அடிக்கும், கண்ணை டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், கிட்னியில் கூட நெஃப்ரானை டேமேஜ் பண்ணுறோம். அப்போ ஐ ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் அண்டு கார்டியாக் வாஸ்குலர் டிசீஸ், சிவிடி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சுகரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கானது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே உடனே 10x ஹெல்த் பட்டீஸை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ நாங்களாம் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கோம். ஸோ நம்ம ஹெல்த் பட்டீஸ் வந்து தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பக்காவான ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டோட சொல்யூஷனோட நியூட்ரைட் மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய 90 வருஷ கம்பெனி பேக்கப்போடு இருக்குங்கிறது மறந்துட வேண்டாம். உங்கள் ஹெல்த்தை எங்கள் கூட அப்படி கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக கொண்டாட முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹெல்த் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு வெல்த்து. நீ எவ்வளோ வேணால் காசு சம்பாதிங்க, எதுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தேன் என்னுடைய நிறைய கன்சல்டன்ட், ஐயோ அப்படியே அதை செலவு பண்ணுமா, நீ செலவு பண்ணணும் அப்படின்னா யாருக்கு காசு சம்பாதிக்கிறீங்க? உங்கள் ஹெல்த்துக்கு தானே. அது கொஞ்சம் தான் பண்ணுறீங்க, ஒன்றும் ரொம்பலாம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் செலவு நீங்கள் வாங்குகிற ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஹெல்த் வந்து வந்துடும். ஸோ அதனால் இது ஹெல்த் பட்டீஸோட உட்காந்து நீங்கள் இதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முதல் செல்வமே இதுதான். சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இருக்குது சார். நம்ம இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறது சார்? அவங்களுடைய டயட் எப்படி இருக்கணும்? ஓகே, அவங்க உணவுகள் வந்து அவங்க எப்போது சாப்பிட்ற உணவு என்னென்ன உணவுன்னு சொல்லி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கேட்போம். அந்த உணவில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்போம். ஓகே, அவங்களுடைய TDEE டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த் பட்டீஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த உணவை 3ஆக பிரித்து அதை நீட்டாக வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம பற்றாக்குறை வந்து ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர், இது நம்மளாம் சாப்பாட்டுலாம் அதிகமாக எடுக்கிறதே இல்லை. அதை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் உணவெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே குறைக்கிற மாதிரி இருக்கும். குறைக்கணும். 6:30 மணிக்குள்ளே ஈவினிங் டைமில் சாப்பிட்டுக்கணும். மத்தியானம் அது மாதிரி 1:30 மணிக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ கேலரிஸ் என்ன சாப்பிடணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. கூட நம்மளுடைய சப்ளிமெண்ட் ஃபைபர் ப்ரோட்டீன் ஒரு அப்படி கூட எடுத்துகிட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து பாருங்கள் இங்கிலீஷ் டேப்லெட்டில் இருப்பாங்க, அதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை எடுக்கணும். சில பேர் எனக்கு டேப்லெட் வேண்டாமாங்க, ஆனால் சுகர் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நாங்கிட்ட மதனாசினி ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குது. அந்த மாதிரி அதை கொடுத்து நல்ல மானிட்டரிங்கில் வந்து HbA1c நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாமே நேச்சுரல், இதெல்லாம் மருந்து மாத்திரை இல்லை, உணவு தான். ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி ஒரு குதிரை வண்டி மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த நம்மலாம் இன்றைக்கி வாகனங்களுக்குள்ளே வந்துட்டோமோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேச்சுரலான ஒரு உணவு தான் இது. ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட். சரி, அப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் சார். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இப்போ டெய்லி லைஃப்பில் அவங்க இருக்கணும்? கண்டிப்பாக இன்றைக்கி பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுறேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அதாவது அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிடைக்காது. அவங்க போய் வெளியே போய் நடந்து போகிற கூட யோசனை பண்ணுவாங்க, ஏன்னா எனர்ஜி இருக்காது. இதுக்கு மெயின் காரணமே கட்டு ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் இல்லாத ஒரு காரணம். ஸோ கண்டிப்பாக அவங்க வாக்கிங் அவசியம் போகணும். வாக்கிங் மட்டுமே ஒரு தீர்வானா இல்லை. வாக்கிங் போகும்போது கார்டியாக் எக்ஸசைஸ், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இந்த டம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டம்பிள்ஸும் அதே மாதிரி இந்த காலுக்கு போடக்கூடிய இந்த வெயிட், ஆங்கிள் வெயிட்டும் எடுத்து இந்த 2 மசிலையும் டெவலப் பண்ணுங்க. நல்லா அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு வீடியோவாக அனுப்புவாங்க. நல்லா இந்த டம்பிள்ஸ் வச்சு நீங்கள் இந்த வெயிட், இது வந்து வெயிட் ட்ரைனிங் சொல்லுவோம், வெயிட் ரெசிஸ்ட் பாருங்கள்.
இப்படி வரும்போது நல்ல அந்த வெயிட் வந்து பாருங்கள் 1 கிலோ 2 கிலோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் அவசியம் பண்ணும்போது இந்த மசிலும் இந்த டை மசிலும் டெவலப் ஆகும் இந்த ஆங்கிள் வெயிட் மூலயமா. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய சுகரை வந்து அது எடுக்கும், கூட ப்ரோட்டீனும் எடுக்கணும், பெட்டர் தான் மசில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் கட்டையும் க்ளீன் பண்ணிக்கணும், கட்டையும் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு 6 மாதம் நான் சொல்கிறேன், 6 மாதம் ஆல்மோஸ்ட் HbA1c ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன், ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் வந்துடுவாங்க. ஒரு 1 இயர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நார்மல் கண்டிஷனாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது மாதிரி அவங்களோட ஒத்துழைப்பும் வேணும். இது வந்துட்டு உணவை எப்படி வேறு மாதிரி பண்ணிக்கணுங்கிறத அதுக்கப்புறம் சொல்லுவோம். வித்தவுட் எனி டேப்லெட் இன்சுலின் போனவங்களே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். டயபெட்டிக் வந்து பாருங்கள் ரிவர்சல்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் ரிவர்சல் சொல்கிறது டயபெட்டிக் ரெமிஷன் நான் சொல்லுவேன். ரெமிஷன்னா we can bring it to the original stage. இது நோய் இல்லையா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. டயபெட்டிக் இஸ் நாட் ரிவர்சல். இப்போ அம்மா காலரா அதெல்லாம் வேணால் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, சரியா? கோவிடை கூட ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இது இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ கண்டிஷன். எஸ், ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, வெரி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதை பார்க்குற கூட பொறுமையும் இல்லாமல் தள்ளி விட்டு பார்க்காதீங்க தயவு செய்து. உங்கள் ஆரோக்கியம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறக்கூடிய நபர்களோட ஆரோக்கியத்துக்காக இந்த பதிவு. குழந்தைங்களையும் அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், இதை பார்க்குறவங்க எல்லாம் குழந்தைங்களோட உணவையும் பார்த்து கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா டைப் 1 குழந்தைங்களுக்கு நிறைய வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி சர்வே ஸ்டடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.